சுற்றுலா பயணிகளுக்கு ஒகேனக்கல்ல இப்போ அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நாங்கள் ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே போயிட்டோம். பரிசலில் போகிறதுக்கு 1500 கேட்டாங்க. அதில் நம்ம 4 பேர் வரைக்கும் போய்க்கலாம். நாங்கள் 6 பேர் இருந்தனால 3 பேராக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பரிசலில் போனோம். இடையில ஒரு மேம்பாலம் இருந்துச்சு. அங்கேருந்து தான் அந்த ஃபோட்டோஸ்லாம் நாங்கள் எடுத்துட்டு இருந்தோம். மறுபடியும் பார்த்தீங்கன்னா இங்கிருந்து இந்த பயணத்தை தொடங்கிட்டோம். மேலேருந்து பார்த்த அந்த அருவிக்கு கிட்ட நம்மளை கூட்டு போயிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுங்க. அந்த பரிசலில் வந்த தாத்தா வீரப்பனோட கதைகள்லாம் அவர் சொல்லிட்டு இருந்தாரு. இவங்க என்னங்க ஆத்துக்குள்ள கடை வச்சு நடத்திட்டு இருக்காங்க. 20 ரூபாய்க்கு ஒரு கப் மாங்காய் தான் வாங்கியிருந்தோம். காரம் போட்டு செம்மையா இருந்துச்சுங்க. ஆத்துக்குள்ளேயே ஒரு 2 கிலோ கெளுத்தி மீன் வாங்கிட்டோம். அது இல்லாம இங்க தனியா வர மீன் வாங்கியிருந்தோம். அந்த மீனை சமைக்க கொடுத்துட்டு குளிச்சுட்டு வரதுக்குள்ள இவங்க 11 மணிக்கெல்லாம் சாப்பாடை ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. சமைச்சதெல்லாம் பாத்திரத்துல வாங்கிட்டு சாப்பிட்றதுக்குன்னு ஒரு இடம் இருந்துச்சு. அங்க ஒரு 5 ரூபா பே பண்ணி அங்க சாப்பிட போயிட்டோம். மீன் வறுவல்லாம் வந்து பாத்தீங்கன்னா செக்கத்தையா இருந்துச்சு. எனக்கு மீன் குழம்ப விட அவங்க வச்சு கொடுத்த ரசம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட்னு சொல்லலாம். அந்த மாதிரி ரசத்தை நான் சாப்பிட்டதே இல்லை. அந்த ரசமும் அந்த மீன் வறுவலும் சரியான டேஸ்ட்டுங்க. இந்த குரூப்லேயே மீன் சாப்பிடாத பாவப்பட்ட ஜென்மனா நம்ம சின்ராசு சிலம்பரசம் மட்டும்தான். ஒரு வழியாக திருப்தியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு பாத்திரத்தெல்லாம் எடுத்து போய் கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். எத்தனை பேர் ரீசெண்ட் டேஸில் ஒகேனக்கல் வந்தீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்ததாக வத்தலை மலைக்கு தான் போக போகிறோம். அதை பார்க்கணும் மறக்காமல் ஃபாலோ பண்ண தட்டி விட்டுருங்க.